மக்தப் மதரசாக்களின் அவசியம் என்கின்ற தலைப்பில் மாணவி சுஹைலா ஆமினா ஜன்னத் பஷீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அந்த வல்ல நாயகன் அல்லாஹ் ஒருவன். தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மற்றும் தோழர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். மக்தப் மதர்சா என்பது வெறும் கட்டிடம் அல்ல, அது நம் ஈமானிய உணர்வுகளையும் இஸ்லாமிய ஒழுக்கங்களையும் வளர்க்கும் ஒரு புனிதமான தோட்டம். மக்தப் மதர்சாவின் முக்கியத்துவத்தை விளக்கும் ஒரு அழகான நிஜகால சம்பவம் இதோ. ஒரு முறை ஒரு பெரிய தொழிலதிபர் ஒரு சிறிய கிராமத்தில் நடந்து கொண்டிருந்த மக்தப் மதர்சாவை பார்த்து அதன் ஆசிரியரிடம் கேட்டார், ஹஜ்ரத், உலகம் எவ்வளவோ முன்னேறிவிட்டது, கம்ப்யூட்டர், ஏஐ என்று காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த சிறிய அறையில் அமர்ந்து குழந்தைகளுக்கு அலிஃப் பா சொல்லிக் கொடுப்பதால் என்ன லாபம் கிடைக்க போகிறது? இதனால் இந்த சமூகம் எப்படி அமைதியாக சிரித்துவிட்டு ஒரு பதிலை சொன்னார். அது அந்த தொழிலதிபரை சிந்திக்க வைத்தது. அந்த ஆசிரியரின் பதில், ஐயா, நீங்கள் சொல்வது சரிதான், உலகம் தொழில்நுட்பத்தின் உயரத்தில் பறக்கலாம். ஆனால் ஒரு சின்ன உதாரணத்தை கவனிங்கள். பெற்றோரின் மதிப்பு. உங்கள் கம்ப்யூட்டர் கல்வி ஒரு மகனுக்கு பணம் சம்பாதிப்பது எப்படி என்று கற்றுக் கொடுக்கும். ஆனால் அதே மகன் முதுமையில் தான் பெற்றோர் ஒரு சுமை என்று நினைத்து முதியோர் இல்லத்தில் சேர்க்காமல் சொர்க்கத்தின் வாசல் என்று கருதி பணிவிடை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை இந்த மக்தப் மதர்சா தான் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாணயம். ஒரு ஆடிட்டர் கணக்கு போட கற்றுக்கொள்ளலாம், ஆனால் யாருமே பார்க்காத இடத்திலும் கூட இறைவன் என்னை பார்க்கிறான் என்ற அச்சத்தோடு ₹1 கூட மோசடி செய்யாமல் நேர்மையாக இருக்க வேண்டும் என்ற ஒழுக்கத்தை இந்த மதர்சா கல்விதான் அவன் இதயத்தில் விதைக்கிறது. வாழ்வியல் நெறி. பெரிய பெரிய பட்டங்கள் வாங்கியவர்கள் கூட வாழ்க்கையில் ஒரு தோல்வி வரும்போது தற்கொலை வரை செல்கிறார்கள். ஆனால் வாழ்வும் மரணமும் அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது. பொறுமை அவசியம் என்ற பாடத்தை மதர்சாவில் கற்ற ஒரு ஏழை சிறுவன் கூட எந்த சூழலிலும் மன உறுதியோடு வாழ்க்கையை எதிர்கொள்கிறான். நாங்கள் இங்கே வெறும் எழுத்துக்களை கற்றுக் கொடுக்கவில்லை, சிதைந்து கொண்டிருக்கும் மனித நேயத்தை வளர்க்கும் விதைகளை தூவுகிறோம். சம்பவத்திலிருந்து நாம் பெறும் பாடம். இன்றைய நவீன உலகில் மனிதர்கள் அனைவரும் இயந்திரமாக மாறி வருகின்றனர். அந்த இயந்திரத்திற்குள் ஈமான் எனும் உயிரையும் நட்பண்பு எனும் மென்மையையும் ஊட்டுவதற்கு மக்தப் மதர்சாக்கள் இன்றியமையாதவை. பள்ளிக்கூடம் ஒரு மனிதனை அறிவாளியாக மாற்றலாம், ஆனால் மக்தப் மதர்சா தான் அவனை ஒரு மனிதனாக மாற்றுகிறது. மக்தப் மதரசாவின் அவசியம். புழுதி படிந்த வீடுகளில் விளையாடும் சிறுவர்களை புனிதமான குர்ஆன் வசனங்களை ஓதும் நன்மக்களாக மாற்றும் ஒரு மந்திரக்கோள் தான் இந்த மக்தப் மதரசாக்களே. இன்றைய இயந்திரமான உலகில் கலாச்சார சீரழிவுகள் நம் வாசல் படி வரை வந்துவிட்ட நிலையில் நம் சந்ததியினரின் ஈமானை பாதுகாக்கும் அரணாக இவை செயல்படுகின்றன. ஒரு குழந்தை தனது தட்டுத்தடுமாறும் மழை பேச்சில் பிஸ்மில்லா என சொல்லத் தொடங்கும் அந்த முதல் படிதான் இந்த மக்தப் மதரசா ஒரு சமுதாயத்திற்கு செய்யும் ஆக சிறந்த பங்களிப்பாகும். மக்தப் மதரசா குழந்தையின் குணத்தை எப்படி மாற்றுகிறது என்பதை பார்க்கலாம். துளைந்த பணமும் ஒரு சிறுவனின் நேர்மையும். ஒரு முறை ஒரு பெரிய நகரத்தில் ஒரு முதியவர் தனது பென்ஷன் பணத்தை வங்கியில் எடுத்து செல்லும் போது ஒரு சிறிய பணப்பையை தவறவிட்டார். அதில் சுமார் ₹5000 இருந்தது. மத்ரசா முடிந்து வீடு திரும்பி வரும் 10 வயது சிறுவன் அதை எடுத்தான். சுற்றியிருந்தவர்கள் எல்லாம் யாரும் பார்க்கவில்லை, நீயே வைத்துக்கொள் என்று வேடிக்கையாக சொன்னார்கள். பதற்றத்துடன் அந்த சிறுவன், இது செய்வது ஹராம், அடுத்தவர் பொருளின் மீது ஆசைப்படக்கூடாது என்று இன்றுதான் எங்கள் உஸ்தாத் எங்களுக்கு மதர்சாவில் சொல்லி தந்தார்கள். இறைவனுக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்று கூறினான். அந்த பையில் இருந்த அடையாள அட்டையை எடுத்து அந்த முதியவரின் முகவரியை கண்டுபிடித்து அவரிடமே ஒப்படைத்தான்.
அந்த முதியவர் கண்கலங்கிய நிலையில் அவனுக்கு பரிசு தர முன் வந்தார். ஆனால் அந்த சிறுவன், இது செய்வது எனது கடமை, நான் என் கூலியை அல்லாஹ்விடம் எதிர்பார்க்கிறேன் என்று கூறினான். சம்பவத்திலிருந்து நாம் பெறும் பாடங்கள்: பயமற்ற நேர்மை. ஒரு குழந்தை தனிமையில் இருக்கும்போது கூட அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற எண்ணம் மக்தப் மூலம் கிடைக்கிறது. ஹலால் ஹராம் அறிவு, எது நம்முடையது எது பிறருடையது என்ற தெளிவான கோடு மக்தப் மூலம் வரையப்படுகிறது. நடைமுறை பயிற்சி. புத்தகத்தில் படிப்பதை விட ஒரு இக்கட்டான சூழலில் அந்த பாடத்தை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை மக்தப் மதரசா போதிக்கிறது. சமுதாய நிம்மதி. இது போன்ற நேர்மையான குழந்தைகள் வளரும் போது சமுதாயமானது பாதுகாப்பானதாக மாறுகிறது. மக்தப் என்பது வெறும் பாடம் படிக்கும் இடம் மட்டுமல்ல, அது ஒரு மனிதநேய பட்டறை. மக்தப் மதரசாவின் அவசியம். ஒரு செடி வளரும் போது சரியாக பராமரித்தால்தான் அது நல்ல நிழல் தரும் பெரிய மரமாக வளரும். அது போலவே குழந்தைகளின் பிஞ்சு உள்ளங்களில் மக்தப் மதரசா மூலம் விதைக்கப்படும் மார்க்க கல்வி அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்களை நல்வழியில் நடத்தும். குர்ஆனை கற்றுக் கொடுப்பதும் மார்க்க கல்வியை போதிப்பதும் இஸ்லாமிய ஒழுக்கங்களால் அவர்களை அலங்கரிப்பதும் மிகவும் அவசியமாகும். இதற்கு முழு பொறுப்பாளர்கள் பெற்றோர்கள் ஆவார்கள். நாளை மறுமை நாளில் உங்கள் பிள்ளைகளுக்கு எதை கற்றுத்தந்தீர்கள் என விசாரணை செய்யப்படும். தந்தைக்கு மக்ஃபிரத் கிடைத்தது எப்படி? ஒரு முறை ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கபரை கடந்து சென்றார்கள். அப்பொழுது அந்த கபருடைய மையத்திற்கு வேதனை அளிக்கப்பட்டு கொண்டிருந்தது. சிறிது நேரம் பின்பு மறுபடியும் அதே கபரின் வழியாக அவர்கள் வரும்பொழுது அங்கு ரஹ்மத்துடைய மலக்குகள் இருந்தார்கள். வேதனைக்கும் இருளுக்கும் பதிலாக மஃபிரத்துடைய ஒளி பரவி கிடந்தது. இதை பார்த்து ஆச்சரியம் அடைந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ரகசியத்தை அறிய அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான், மரணித்த இந்த அடியான் பாவியாக இருந்தான், அதனால் அவனுக்கு தண்டனை கிடைத்தது. இவர் மரணித்த பின் இவருடைய பிள்ளை தாய் மூலம் மதரசாவில் சேர்க்கப்பட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓத ஆரம்பிக்கும். எவருடைய பிள்ளை பூமிக்கு மேல் இருக்கும் என் பெயரை சொல்லுதோ பூமிக்கு கீழே இருக்கும் அந்த பிள்ளையின் தந்தையை தண்டிப்பதற்கு எனக்கு வெட்கமாக உள்ளது என்று அல்லாஹ் கூறுகிறான். மேலும் அவரை கபருடைய வேதனை விட்டு பாதுகாத்து விட்டான். தப்சீரே கபீர். பிள்ளைகளின் முறையீடுகள். நாளை மறுமை நாளில் ஏன் எங்களை உலகில் இந்த இடங்களை சுற்றி காட்டவில்லை என்று கேட்க மாட்டார்கள். ஏன் எங்களுக்கு நல்ல மொபைல் ஃபோனை வாங்கி தரவில்லை என்று கேட்க மாட்டார்கள். ஏன் எங்களை டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஆக்கவில்லை என்று கேட்க மாட்டார். நிச்சயமாக அன்றைய நாளில் உங்கள் சட்டையை பிடித்து ஏன் எங்களை தொழுகைக்கு விரட்டவில்லை என்று கேட்பார்கள். ஏன் எங்களை தவறுகளிலிருந்து தடுக்கவில்லை என்று கேட்பார்கள். ஏன் எங்களுக்கு குர்ஆனையும் மார்க்க கல்வியும் தீனையும் கற்றுத்தரவில்லை என்று கேட்பார்கள். ஏன் எங்களுக்கு தீய நட்பிலிருந்து தடுக்கவில்லை என்று கேட்பார்கள். ஏன் எங்களுக்கு தாட்டு கேட்கும் பழக்கத்தை உண்டாக்கினீர்கள் என்று கேட்பார்கள். முக்கியமாக பெண் பிள்ளைகள் ஏன் எங்களுக்கு வெட்கத்தை கற்றுத்தரவில்லை என்று கேட்பார்கள். ஏன் எங்களுக்கு அசிங்கமான ஆடையை அணிவித்தீர்கள் என்று கேட்பார்கள். ஏன் எங்களுக்கு பெரியவர்கள் உறவினர்களின் கண்ணியத்தை கற்றுத்தரவில்லை என்று கேட்பார்கள். நிச்சயமாக அன்றைய நாளில் உங்களுக்கு பிள்ளையாக ஆனதை நினைத்து அவர்கள் கை செய்தப்படுவார்கள். மேலும் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை நரகத்திலிருந்து தடுக்கவில்லை என்பதால் நாங்கள் நரகத்துக்கு உரித்தாகிவிட்டோம் என்று கூறுவார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகளே, நாளை மறுமை நாளில் உங்கள் ஒவ்வொருவரின் பொறுப்புகளையும் பற்றி விசாரணை செய்யப்படும். மக்தப் மதர்சா என்பது வெறும் கட்டிடம் அல்ல, அது நம் ஈமானின் வேர். ஆசிரியர்கள் அந்த வேருக்கு நீர் ஊற்றுபவர்கள், பெற்றோர்கள் அந்த வேர் வளர நிலமாக இருப்பவர்கள். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டுமே நாம் சமுதாய செடிகள் நாளை மறுமையில் நறுமணம் வீசும் பூக்களாக மலரும். அல்லாஹ் நாம் பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாகவும் நாம் ஊர் மதரசாக்களை மென்மேலும் வளரவும் கிருபை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் நாமும் நாம் பிள்ளைகளை மக்தப் மதரசாவில் சேர்ப்போம். நாம் ஊரில் இருக்கக்கூடிய பிவி காலனி 20வது தெருவில் உள்ள மதரசா இக்ராவில் சேர்த்து நாமும் நாம் பிள்ளைகளும் பயனடைவோம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.